அவர் மறைந்த பிறகும் அது சாப்பாடு போடணும்னு சொல்லி எங்களுடைய கழகத்துடைய பொதுச்சார் மரியாதைக்குரிய அந்நியர் அவர்கள் நம்ம தினந்தோறும் நம்ம இங்கே சாப்பாடு போடணும்னு சொல்லி தான் இந்த சாப்பாடு அன்னதானத்தை துவக்கி வச்சாங்க. இப்போ தொடர்ந்து இப்போது ஒரு வருஷமாக ஆக போகுது. ஒரு வருஷமும் தொடர்ந்து நாங்கள் சாப்பாடு போடுங்கிறோம். அதுக்கு எல்லா மக்களும் வந்து ஃபஸ்ட்டு அவரை ஒரு கடவுளாக வந்து தரிசனம் பார்த்துட்டு இப்போ அப்படி வந்த பிறகு தான் சாப்பாடு வாங்குறத தவிர அவர் நேரடியாக யாரும் சாப்பாடு கோசமும் வர்ற மாதிரி கிடையாது. இவ்வளோ தாய்மார்கள் வருவாங்க, அப்படி அழுவாங்க. ஐயோ நான் உங்களை கைவிட்டுட்டோமே உங்களை இருக்கும்போது நாங்கள் உங்களை இந்த ஆட்சியில் உட்காராமல் விட்டுட்டோமேன்னு சொல்லி இவ்வளோ லேடிஸுங்க. ஜென்ஸுன்றது கொஞ்சம் குறைவு தான், ஆனால் லேடிஸ் மறக்கின்ற அனைத்து பெண்களும் சொல்லி அழுவாமல் போக மாட்டாங்க. ஒரு கோயிலாக உருவாக்கி வச்சுட்டோம். இன்றைக்கி வரவங்க எல்லாருமே இது ஒரு சிவன் ஆலயம் தான் சொல்லி பேசுகிற அளவுக்கு எத்தனையோ சித்தர்கள் வராங்க. இப்போ நேற்று நீங்கள் முன்னாடி வர இப்போ நீங்கள் 16ஆம் தேதி ஒரு சித்தர்கள் மொத்தம் 20 பேர் வந்து ஒரு பாட்டு பாடுங்க. 48 நாள் ஒரு சித்தர் வந்து 48 நாள் நீங்கள் 21 வழக்கு ஏற்றணும். நாங்கள் டெய்லி நீங்கள் போய் ஆலயத்தில் போய் பாருங்கள். டெய்லி 21 வழக்கு வந்து ஏற்றணும். அது 48 நாள் ஏற்றணுமா. இது யாருன்னா திருவண்ணாமலேருந்து ஒரு சித்தர் வந்து சொல்கிறேன், என்னதான் பண்ணணும் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் எங்களால் முடிஞ்சு நாங்கள் போடுறோம்னு சொல்லி இப்படி பலப்பட்ட மாதிரி வந்ததால் தான் இன்றைக்கி இது கோயிலாக இருக்குது. ஸோ இந்த கோயிலில் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பலதரப்பட்ட மக்கள் இன்றைக்கி உண்மையிலே சொல்ல போகிறேன், இஸ்லாமியர் கிறிஸ்துவர் கூட அதிகமாக வந்து இங்கே கருப்பத்தை காட்டு போகிறாங்க. உண்மையிலே பெரிய விஷயம். நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் கூட காட்ட மாட்டாங்க, இங்கே வந்து கருப்பத்தை காட்டுறாங்க. எங்களெல்லாம் ஒரு ரொம்ப ஆச்சரியமாக அதிகமாக முஸ்லீம் அதிகமாக வராங்க, கிறிஸ்டின் அதிகமாக. இன்றைக்கும் தினந்தோறும் அங்கே பூஜை செய்யும்போது அந்நியார் அவர்கள் கண்டிப்பாக கண்ணீர் வச்சு தான் அவங்களுக்கு இழப்புனா இழப்பு, அப்படியாப்பட்ட இழப்பு தாங்க முடியாமல் இழப்பு. இன்றைக்கி தினந்தோறும் பாருங்கள், அவங்களால ஜீர்ணிக்க முடியாமல் இழப்பாக தான் அவங்க பார்த்துக்கிறத தவிர தினந்தோறும் வந்து பூஜை செய்வாங்க. பூஜை செய்யும்போது அவங்களுடைய கண்களிலிருந்து தண்ணீர் கண்டிப்பாக. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அனைவராலும் கேப்டன் அப்படின்ட்டு ரொம்ப அன்போடு அழைக்கப்பட்ட ஒரு தலைவர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் நிறுவனர் விஜயகாந்த் அவர்கள் இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது. ஸோ எப்படி இந்த ஓராண்டு போச்சுன்னே தெரியல. இன்னைக்கும் இந்த அலுவலகத்தினுடைய வாசலில் மக்கள் திரண்டுட்டே இருக்காங்க உணவுக்காக. ஸோ நிறைய பேர் அவர் இறந்த பிறகு தான் அவர் இப்படி அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி நிறைய கிரிட்டிசிசம்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்களுடைய பார்வையில் இந்த ஓராண்டு எப்படி போச்சுன்னு நினைக்கிறீங்க சார்? எந்த அளவுக்கு அவரை மிஸ் பண்ணுறீங்க இந்த ஓராண்டில்? கூடவே வந்து ஒரு 43 வருஷமாக இருந்து பார்த்தவர் நான். ஆனால் இந்த ஒரு ஆண்டு அவர் இல்லைன்ற போது எங்களுக்கு எல்லாம் மனசுக்கு ரொம்ப சங்கடமாகவும் பாதிப்பு தான் இருக்குது. ஏன்னா தினந்தோறும் ஆஃபீஸ்க்கு வந்துடுவார். அவர் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துடுவோம். இல்லைனா ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருந்தால் டக்குன்னு வீட்டிலேருந்தே ஃபோன் பண்ணி நமக்கு இங்கே போனோம், ஏதோ ஒரு விழுப்புரத்துக்கு போகிறோம், இல்லை கோயம்புத்தூர் போகிறோம், இல்லை மதுரைக்கு போனோன்னா நேராக வீட்டுக்கு வாணும், ஏதாவது ஃபோன் ஏதாவது ஒரு தினந்தோறும் ஒரு தொடர்பில் இருக்கிறாள் நான். ஆனால் இந்த ஒரு வருஷமாக அவர் இல்லைன்னும் போது அந்த ஃபோன் காலையே என்னால் வரலன்னும் போது எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் வந்து எப்படி நான் தாங்கியிருக்கிறேன்னா ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு. ஏன்னா தலைவர் நான் அப்படி பார்த்து நேசித்தவர், இப்போ அவர் இந்த ஒரு வருடமாக இல்லைன்ற போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடம், இந்த ஆஃபீஸ், ஏன்னா இது ஸ்பெசிஃபிக்காக அவரோட ரூமு, அவரோட இடம், அவரோட எக்ஸிஸ்டன்ஸ் இன்றைக்கி இங்கே இல்லை. அண்ட் வெளியே பார்த்தீங்கன்னா அவர் இருக்கும்போது மக்கள் எந்த அளவுக்கு திரண்டு வந்தாங்களோ அவரை பார்க்குறதுக்கு, அதே மாதிரி மக்கள் இன்னைக்கு உணவுக்காக கஷ்டப்படுறவங்க இங்கே இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? அதான் அவர் வந்து இருக்கும்போதே வந்து பல ஏழைகளுக்கெல்லாம் வந்து தினந்தோறும் சாப்பாடு போட்டார்னு நிச்சயமா எல்லாருக்கும் தெரியும் அந்த விஷயம். சரி, அவர் மறைந்த பிறகும் அது சாப்பாடு போடணும்னு சொல்லி எங்களுடைய கழகத்துடைய பொதுச்சார் மரியாதைக்குரிய அந்நியர் அவர்கள் நம்ம தினந்தோறும் நம்ம இங்கே சாப்பாடு போடணும்னு சொல்லி தான் அந்த சாப்பாடு அன்னதானத்தை துவக்கி வச்சாங்க. இப்போ தொடர்ந்து இப்போது ஒரு வருஷமாக ஆக போகுது. ஒரு வருஷமும் தொடர்ந்து நாங்கள் சாப்பாடு போட்டுக்கிறோம். அதுக்கு எல்லா மக்களும் வந்து ஃபஸ்ட்டு அவரை ஒரு கடவுளாக வந்து தரிசனம் பார்த்துட்டு இப்போ அப்படி வந்த பிறகு தான் சாப்பாடு வாங்குறத தவிர அவர் நேரடியாக யாரும் சாப்பாடு கோசமும் வர்ற மாதிரி கிடையாது. அதில் சில பேர் ஒரு 50 பேர் இங்கே லோக்கலில் பக்கத்துலேயே இருக்கிறவங்க பாவம், அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்காதவங்களும் வராங்க. அப்புறம் நம்ம வருகின்ற மக்கள் அனைவரும் இதை கோயிலாக வந்து பார்த்து தலைவரை தரிசனம் பண்ணிட்ட பிறகு தான் சாப்பாடோட ஒரு பிரசாதமாக வாங்கிக்கோ சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அப்படிப்பட்ட நிலை தான் இன்றைக்கி எங்களுடைய ஆலயத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, ஸோ இன்னுமே வந்து கோவிலாக நினச்சி வந்துட்டு அவரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா அது சாப்பிட்றீங்கன்னு சொன்னீங்கல்ல, இன்னுமே மக்கள் மனசில் அந்த ஒரு துயரம் அப்படிங்கிறது இருக்கா? பார்க்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்குது? நாங்கள் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க? நாங்கள் தினந்தோறும் பக்கத்தில் தான் அங்கேருந்து பார்ப்போம். எவ்வளோ தாய்மார்கள் வருவாங்க, அப்படி அழுவாங்க.
ஐயோயோ நான் உங்களை கைவிட்டுட்டோமே, உங்களை இருக்கும்போது நாங்கள் உங்களை இந்த ஆட்சியில் உட்காராமல் விட்டுட்டோமேன்னு சொல்லி எவ்வளோ லேடிஸுங்க, ஜென்ஸுன்றது கொஞ்சம் குறைவு தான், ஆனால் லேடிஸ் வருகின்ற அனைத்து பெண்களும் சொல்லி அழுவாமல் போக மாட்டாங்க. ஏன்னா அவரால் எவ்வளோ பயன்பெற்றிருப்பாங்க, அந்த லேடிஸும் வராங்க, பயன்பெறாதோட எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கும் அவரை ஒரு கடவுளாக நினைத்து அழுதுட்டு சாமியாக பார்த்துட்டு தான் போகிறாங்க எல்லா பெண்களுமே. ஓகே ஓகே. பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் நமக்கு இருக்கும், அதுக்கப்புறமா அவங்க இல்லாததை வந்து நம்ம பழகிப்போம் அந்த வாழ்க்கையை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கா? இல்லை, தலைவர் வந்து இருக்கின்ற போது அவருடைய செஞ்ச தான தர்மத்தெல்லாம் இப்போ நாங்கள் எங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் மேடையில் போய் பேசுவோம் கொள்வோம், ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்து போய் சொல்லுவோம் தான், அப்படி தான் இருந்தது. அது பரவலாக யாருக்கும் போய் சேரல. ஆனால் அவர் மறைந்த பிறகு ஒவ்வொருத்தரும் நான் இவ்வளோ பயன்பெற்றிருக்கிறேன், எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சுருக்காரு, என்னை இப்படி படிக்க வச்சுருக்காரு, எங்களுக்கு மருத்துவ உதவி கொடுத்துருக்காரு, எங்களுக்கு பள்ளி கல்வி இப்படி வந்து சொல்ல 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 இன்றைக்கி கேப்டனை வந்து தமிழ்நாடுல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற தமிழர் யாராக இருந்தாலும் பேசக்கூடிய நபராக தான் இன்றைக்கி புரட்சி கலைஞர் கேப்டன் இருக்கிறாரு. அது உண்மையிலே சொல்கிறேங்க. அவர் இறந்துட்டு இருக்கும்போது கூட அவருடைய அருமையை தெரில, அவர் மறைஞ்சிட்ட பிறகு தான் இன்றைக்கி எல்லாரும் பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக கேப்டன் இருக்கார். அந்த விதத்தில் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் தாங்க. மற்ற தலைவர் இறக்கும் போது அவர் அன்றைக்கி இறந்த நாளுக்கோ பிறந்த நாளுக்கோ தான் அங்கே போய் ஒரு பூஜை பண்ணுவாங்க, ஒரு பூ அலங்காரம் பண்ணுவாங்க. இதை வந்து நாங்கள் அப்படி கிடையாது. தலைவருடைய கேப்டன் வந்து நாங்கள் அப்படி இல்லை, ஒரு கோயிலாக உருவாக்கி வச்சுட்டோம். இன்றைக்கி வரவங்க எல்லாருமே இது ஒரு சிவன் ஆலயம் தான் சொல்லி பேசுகிற அளவுக்கு எத்தனையோ சித்தர்கள் வராங்க. ஸோ நேற்று நீங்கள் முன்னாடி வர பண்ணீங்க 16ஆம் தேதி ஒரு சித்தர்கள் மொத்தம் 20 பேர் வந்து ஒரு பாட்டு பாடிருந்தாங்க. சித்தர்கள் அது வந்து பஜனை பாடுவாங்க பார்த்தீங்களா, இந்த இன்னிசை கச்சேரி மாரிலாம் கிடையாது, முழுக்க முழுக்க சிவன் பாட்டு, பெருமாள் பாட்டு, இப்படி நாங்கள் வந்து பாடணும். இதை இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை கூட ஒரு 6 மணிக்கு, இந்த மார்கழி மாதம்னா பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம். அந்த பெருமாளுடைய பாட்டு பாடுறவங்க எங்களை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்து பாட்டு பாடுறோம். இப்போது அப்படி இன்றைக்கி மறைந்தது நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த மெரினால கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், அல்லது அண்ணா ஆகட்டும், இந்த மாதிரி பாடல் பாடுறதோ எந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இங்கே தொடர்ந்து ஒரு முறை கேட்குறாங்க, நாங்கள் பஜனை பண்ணணும். இப்போ கூட பாருங்கள், ஒரு 48 நாள் ஒரு சித்தர் வந்து 48 நாள் நீங்கள் 21 வழக்கு ஏற்றணும். நாங்கள் டெய்லி நீங்கள் போய் ஆலயத்தில் போய் பாருங்கள், டெய்லி 21 வழக்கு வந்து ஏற்றுறோம். அது 48 நாள் ஏற்றணுமா. இது யாருன்னா திருவண்ணாமலேருந்து ஒரு சித்தர் வந்து சொல்கிறார். ஸோ இதை வந்து எல்லாருமே ஒரு இப்போ கோயிலாக சிவன் ஆலயமாக தான் எல்லாம் பார்க்குறோம். எல்லா ஒட்டுமொத்த மக்களும் அந்த சிவன் பக்தர்கள்லாம் இங்கே வராங்க. அதே மாதிரி அன்னதானம் பண்ணணும், எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் எங்களால் முடிஞ்சு நாங்கள் போடுறோம்னு சொல்லி இப்படி பலப்பட்ட மாதிரி வந்ததால் தான் இன்றைக்கி இது கோயிலாக இருக்குது. ஸோ இந்த கோயிலை சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு பலதரப்பட்ட மக்கள் இன்றைக்கி உண்மையிலே சொல்ல போகிறேன், இஸ்லாமியர் கிறிஸ்தவர் கூட அதிகமாக வந்து இங்கே கற்பூரத்தை காட்டு போகிறாங்க. உண்மையிலே பெரிய விஷயம். நீங்கள் வேறு எந்த கோயிலுக்கு போனாலும் கூட காட்ட மாட்டாங்க, இங்கே வந்து கற்பூரத்தை காட்டுறாங்க. எங்களெல்லாம் ஒரு ரொம்ப ஆச்சரியமாக, அதிகமாக முஸ்லீம் அதிகமாக வராங்க, கிறிஸ்டின் அதிகமாக வராங்க. ஓகே. இடைப்பட்ட இந்த ஓராண்டு காலத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் இங்கே வருவாங்க போவாங்க, அவங்க பார்த்து இடையில இமோஷனல் ஆகியிருக்காங்களா? இன்னமும் அந்த ஒரு துயரம் மக்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்கே அப்படின்ட்டு. அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கை வந்து சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட வாழ்க்கை. அவர் தலைவர் எங்கே போனாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஏதாவது விசேஷம் முடிஞ்சுன்னா டக்குன்னு எடுத்துன்னு ஃபோனை போட்டு பேசுவார். அன்னிட்டு தான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க. ஏன்னா அதேமாதிரி எந்த ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சாலும் நேராக வீட்டுக்கு தான் வந்துடுவார். ஆமாம், அதேமாதிரி வீட்டுக்கு வந்து எங்களுக்குலாம் வந்து சாப்பாடு வந்து வர வழியில் நீங்கள் வாங்கி சாப்பிட்டுருந்தாரு, ஆனால் அவர் நேராக போய் வீட்டிலே சாப்பிடுவார். ஸோ அப்படி பார்த்து பழகப்பட்டவங்க இன்றைக்கும் தினந்தோறும் அங்கே பூஜை செய்யும்போது அந்நியார் அவர்கள் கண்டிப்பாக கண்ணீர் வட்டி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு இழப்புனா இழப்பு, அப்படியாப்பட்ட இழப்பு, தாங்க முடியாமல் இழப்பு. இன்றைக்கி தினந்தோறும் பாருங்கள், அவங்களால ஜீர்ணிக்க முடியாமல் இழப்பாக தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. தவிர தினந்தோறும் வந்து பூஜை செய்வாங்க. பூஜை செய்யும்போது அவங்களுடைய கண்கள்லேருந்து தண்ணீர் கண்டிப்பாக வரும். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மிஸ்ஸிங் இருக்குது, ஒரு துயரம் இருக்குது, இன்றைக்குமே அவங்க ஒரு சொட்டு கண்ணீராவது விடாமல் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதற்கு மத்தியில் அரசியலும் பண்ண வேண்டியிருக்கு, குடும்பத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது, இத்தனை தொண்டர்களை வழிநடத்தணும் அப்படின்ற ஒரு பெரிய பொறுப்பு இருக்குல்ல, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாத்தையும்? இவ்வளோ காலமாக பார்த்தீங்கன்னா தலைவர் இருந்தார், எல்லா கட்சி விவகாரத்தை அவர் தான் பார்த்து கொண்டு இருந்தார். அதன் பிறகு அவருக்கு திருமணமாக ஒரு பொதுக்கூட்டமாக ஒரு இப்போ இது என்னது சொல்லுவோம் மாநாடுன்னா அன்னி வந்து கொண்டு இருந்தாங்க, தேர்தலெலாம் வந்து கொண்டு இருந்தாங்க.
அவர் மறைந்துட்ட பிறகு இப்போ அந்நியார் அவர்கள் தொடர்ந்து தினந்தோறும் ஆஃபீஸ்க்கு வராங்க, கடிதத்தை பார்க்குறாங்க, இந்த மாவட்ட செயலாளர்களை வந்தால் பார்க்குறாங்க, தலைமை கழக நிர்வாகிகள் வந்தால் பார்க்குறாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் இங்கே வந்து இப்போ நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. சில பேர் உறுப்பினர் கார்டு அங்கே கிடைக்கலன்னு இங்கேயே உறுப்பினர் கார்டு நாங்கள் இப்போ தினந்தோறும் இங்கேயே கொடுக்குற மாதிரி அந்த உறுப்பினர் கார்டு வரும். அவங்களுக்கு எவ்வளோ துயரம் இருந்தாலும் இந்த இயக்கத்தை கண்டிப்பாக ஒரு உயரமான நிலைக்கு எடுத்துன்னு வரணும்னு சொல்லி தினந்தோறும் அவங்க உழைத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக அவங்க உழைப்புக்கு 2026 சந்தர்ப்பம் கிடைக்கும். தலைவர்கள் இல்ல சினிமா பிரபலங்கள் யாராவது ஃபோன்ல அழைச்சு விசாரிக்கிறது உண்டா? தொடர்ந்து அவருடைய உருவாக்கப்பட்ட எல்லா நடிகரும் சரி, நடிகையும் சரி, டைரக்டரும் சரி, ச சண்டை பயிற்சியாளரும் சரி, கேமராமேன் எவ்வளோ டான்ஸர் எவ்வளோ பேர் உருவாக்கிறாங்க. எல்லாரும் தலைவரை மறக்கக்கூடிய ஆள் யாருமே கிடையாது. எப்படி இருந்தாலும் என்கிட்ட தொடர்பு கொள்வாங்க, அந்நியார்கிட்ட தொடர்பு கொள்ளிடுவாங்க. நம்ம சுதீஷ் சார் இருக்காங்க, சுதீஷ் சார்கிட்ட தொடர்பு கொள்வாங்க. அதேமாதிரி தம்பி சண்முகம் பாண்டியனா ஷூட்டிங் போகும்போது அந்த ஷூட்டிங்கில் வரும்போது பார்ப்பாங்க, எப்படி இருக்க தம்பி, நல்லா இருக்கிறியா, அப்பா இருக்கும்போது அப்பா நான் எங்களுக்கு இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காருப்பா, அப்பா மாரி ஒருத்தர் வர முடியாதுப்பா, இப்படி எல்லாரும் பேசுகிறாங்க. யாரை வந்து மறக்கக்கூடிய நபர் சினிமாவில் யாரும் ஒருத்தருக்க முடியாது. உங்களோட பர்சனலாக அவரோட கான்வர்சேஷன் கடைசியாக என்னவா இருந்துச்சு சார்? நான் தலைவர் இன்னும் ஒரு வாழ்ந்திருக்கணும், ஒரு முறையாவது இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுருக்கணும் தான் என்னுடைய ஆசை. அது மக்கள் வாய்ப்பு கொடுக்கல. கண்டிப்பாக கொடுத்துருந்தால் இந்த நாடு நல்லா இருந்திருக்கும், நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும், லஞ்சம் ஊழல் இல்லாமல் ஆட்சி நடந்திருக்கும். அதே போல் நல்ல திட்டங்களை கேப்டன் அவர்கள் தீட்டி ஒரு கல்விக்காக இருந்தாலும் சரி, சுகாதாரத்துக்காக இருந்தாலும் சரி, அல்லது பல பேர்பட்ட எந்த உதவி எந்த ஒரு விதத்துலையும் அவர் நல்லது செஞ்சுருப்பார் அந்த நாட்டுக்கு. அதுதான் என்னுடைய ஒரு ஏக்கமாக இருக்குது. அவருக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுக்க போயிட்டாங்களேன்ற மக்கள் மேலே தான் எனக்கு வருத்தம். இது உங்களுடைய வருத்தம், எதிர்பார்ப்பு. உங்களோட அவர் கடைசியாக என்ன பேசினார்? உங்களோட நெருக்கமாக இருந்த காலகட்டத்தில் அவர் முன்னாடியே ஏதாவது சொல்லியிருக்காரா இதை பற்றிலாம்? இல்லைங்க, அவர்கிட்ட நாங்கள் எல்லா விஷயத்திலும் நான் கலந்து செய்ய முடியும். இப்போ நான் எல்லாமே எங்கேயுமே போக மாட்டார். எந்த ஒரு நிகழ்ச்சிக்காக இருந்தாலும், எந்த மாதிரி ஊருக்கு போனாலும் நானாக எங்கன்னா வெளியூர் போயிட்டு இருந்தால் தான் தவிர, இல்லைன்னா என்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பேசுவார். காலையில் 6 மணிக்கு நீ வீட்டுக்கு வந்துடணும், நம்ம கிளம்புனவர். அப்படிலாம் எந்த ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. அவருக்கு வந்து ஒரு 19லேருந்து கொஞ்சம் பேச்சு வைப்பேன். இங்கேருந்து உட்காருவார், லைட்டாக சொல்லும் போதே நான் அதை என்னன்னு புரிஞ்சுக்குவேன். அவளை வாய் எடுப்பார், ஏய் இப்படி செந்தியில் கூப்பிடு அப்படின்னு அப்படி டக்குன்னு வாய் தரனா கூப்பிடுவார். ஏய் இது பிரேமாட்ட ஃபோன் போடணும், டக்குன்னு நான் புரிஞ்சுக்குவேன். நான் அப்படி பேசியிருந்தேன். ஆனால் அது 21 கூட நல்லா ஓரளவுக்கு பேசுவார். ஃபோன் பேசியிருந்தார். நான் பிரச்சாரத்தில் இருக்கும்போது எப்படி போகுது அப்படின்னு கேட்பார். ஒரு வார்த்தை அப்படி கேட்பார், நான் எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன். ஸோ அதில் இப்போ நான் நெருக்கத்தில் பேசி கொண்டு இருந்தேன் தலைவர் கூட. அவர் கூட நாங்கள் பேசும்போது நல்லா காமெடியாக எப்பவுமே பேசுவோம். அதான் நான் சொன்னது வந்து 21 தேர்தல் தான். 21 தேர்தல் எப்படி நடக்குதுன்னு சொல்லி எனக்கு காலையில் ஒரு 10 மணி போடுவார். நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது எப்படி போகுது பிரச்சாரம், எப்படி நல்லா இருக்கான்னு கேட்பார். கட்சி நிர்வாகிகள்லாம் வேலை செய்கிறாங்களா, எல்லோரும் ஒத்துழைக்கிறாங்களா, கூட்டணி கட்சி நல்லா ஒத்துழைக்கிறாங்க, இதெல்லாம் கேட்பார். ஸோ அவர் பேசுனது கடைசி வந்து 2021 தான், ஃபோனில் தான் பேசுனது. ஆமாம். ஸோ அதன் பிறகு தான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. ஓகே. ஸோ தொண்டர்கள் அவரை பார்க்கும்போது எந்த அளவுக்கு உற்சாகமாவாங்க சார்? அவருடைய எழுச்சியம் வந்து எந்த நடிகரும் கிடைக்காது மேடம். சில பேரெல்லாம் பார்ப்பாங்க, கொள்ளுவாங்க. ஆனால் இவர் மேலே வந்து ஒரு கவர்ச்சி தாசி அவங்க. ஐயோ வெறியாக இருப்பாங்க. இப்போ இல்லை, இங்கே இல்லை, நீ தமிழ்நாட்டில் நீ எங்கே வேணால் போய் பாருங்கள், மற்ற நடிகருக்கும் இவர் நடிக்கும் பாருங்கள், அப்படி எழுச்சி. ஏன்னா காரணம் என்னன்னாக்கா, அவர் ஆரம்ப காலத்துலேருந்து அந்த ரசிகர்களையும் தொண்டர்களையும் நேசித்த தலைவர். சும்மா ஒரு அரசியலுக்கு வந்தோம், ஒரு சினிமாவுக்கு வந்தோம் அப்படிலாம் கிடையாது. அவங்களுடைய கஷ்ட நஷ்டம் என்ன இருந்தாலும் எங்களுடைய மாவட்ட செயலாளர்கிட்ட, மாவட்ட தலைவர்கிட்டலாம் கேட்டு விசாரிப்பார். அதில் அவனுக்கு அது ஒரு திருப்தி. நெக்ஸ்ட்டு வரும்போது யார் வரானோ அவர் பேரை கரெக்டாக சொல்லி கூப்பிடுவார். அதுதான் பெரிய விஷயம் தலைவர்கிட்ட. பாசராஜ்னா பாசராஜ் வரார், வெங்கடேஷ் வரார், இந்த சைடு இளங்கோ வரார், இந்த சைடு மோகன்ராஜ் வரார், கூப்பிடுவார். இது இல்லை, எல்லா மாவட்ட செயலாளரையும் இங்கே தமிழ்நாட்டில் யார் இருந்தாலும் ஷூட்டிங்கில் போகும்போது வரும்பார். அந்த கோயம்புத்தூரில் வந்தாரா, சாதிக்கு வரார், சந்துரு வரார், அப்படி கரெக்டாக கூடுவார். மதுரில் வராரா, முத்து வரார், விருதுநகர் அப்போ இருக்கிற நான் சொல்கிறது 88 80 தாமோதரக்கண்ணன் வரார், அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவார். அப்படியாப்பட்ட மனுஷன். அதனால தான் தலைவரை நேசிக்க. அதே மாதிரி வந்தவொடனே போனோன்னு ஷூட்டிங்லேயும் பார்த்தோன்னா, முதல்ல போய் சாப்பிட்டு வந்து அப்புறமா இங்கே வாழ்வார். இங்கே வான்னு கொடுக்க மாட்டார். என்ன விஷயம் முதல்ல கேட்குறாரு, இல்லை இது மாதிரி பேசுகிறேன், அப்படியா போய் சாப்பிட்டு வந்து இங்கே உட்கார் பண்ணுவார். அவரும் என்ன பண்ணால் எல்லாத்தையும் டேக் முடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து உட்காந்து. ஸோ அதனால் வந்து ரசிகர்களையும் தொண்டர்களையும் நேசித்த தலைவர்னா எங்கள் தலைவர் கேப்டன் தான். ஓகே. ஸோ இன்ன வரைக்குமே அந்த ஒரு ஆரவாரம் இருந்துகிட்டே யாரும் ஒருத்தரும் மறக்க மாட்டேன். ஓகே ஓகே 100% தலைவர் மேலே ஒரு குத்தோட சொல்லவே முடியாது. எங்கள் மேலே தப்பு இருக்கலாம், செய்யலாம், ஆனால் அவர் மேலே ஒரு குத்தத்தை நாங்கள் சொல்லவே முடியாது. ஏன்னா அப்படி
நேசித்த தலைவர் அவர். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.